வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைய தினம் சமரி. ஃபஸ்ட்டாக சமரியை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்துக்கான பட்ஜெட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அடிபட்டு பெற்றிருக்கிறோம். 500 மில்லியன் 1500 மில்லியன் யாழ்ப்பாணத்தின் உள் வீதிகள் தொடர்பாக 1500 மில்லியன் யாழ்ப்பாணத்தினுடைய சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவிலே வட்டுவாகல் பாலத்துக்காக 1000 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள். அது தவிரவும் வடக்கு மாகாணத்துக்கான தண்ணீர் விநியோகத்துக்காக எல்லா மாகாணங்களும் உட்பட 2000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அது தவிரவும் வடக்கு மாகாணத்திலே நான் நினைக்கிறேன் எங்களுடைய லைப்ரரியை அவர் ஒரு கோபத்துடன் ஜனாதிபதி சொன்னார். ஒரு லைப்ரரியை எரிக்கின்ற சமூகம் சிங்கள சமூகம் என்கின்ற ஒரு எண்ணக்கருவிலிருந்து வெளியால் போவது என்பதற்காக அவர் சொன்னார், எங்களுடைய பாடசாலை சிறுவர்கள் அந்த லைப்ரரியில் போகும்போது செருப்பை கலட்டி விட்டு போவார்கள். வடக்கு மாகாணம் கல்வித்துறைக்கு அந்தளவான இதை கொடுக்கிறது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. இன்றைய பட்ஜெட் ஸ்பீட்டிலே நான் மிகவும் சந்தோஷப்படைந்திருக்கிறேன். முழு விவரங்களையும் உள்ளே போட்டிருக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. என்னென்றால் உங்களுக்கு தெரியும், வழமையாக இந்த திங்கட்கிழமை வழமையாக பாராளுமன்றம் என்றது பாமர மக்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நடக்கிற பார்லிமெண்ட் என்றது. அந்த பார்லிமெண்ட் என்பதை நாங்கள் சிம்பிளாக ஒரு பாராளுமன்றத்திலே என்ன நடக்கிறது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிற விடயங்களை பொதுமக்கள் பத்திரிகைகள் வாயிலாக அறியும் போது அதிலே பல தரப்பட்ட தெரிவுபடுத்தப்பட்ட விடயம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மாஸ் மீடியா என்றால் என்னென்றால் டிவி, ரேடியோ, பத்திரிகை இவைகள் மாஸ் மீடியா. அது மாதிரி சோஷியல் மீடியா என்றால் என்னென்றால் ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக், யூடியூப் இவை சோஷியல் மீடியா. இந்த மாஸ் மீடியாக்களிலே அது தவிர பல சோஷியல் மீடியாக்களிலே உண்மையான விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. எந்த மாஸ் மீடியாவை எடுத்து பார்த்தாலும், எந்த சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த மாஸ் மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் பின்புலத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒன்று இருக்கும். ஸோ அந்த அரசியல் கட்சிக்கு ஏதுவான விடயங்களை தான் அந்த மாஸ் மீடியாவிலையுமே சோஷியல் மீடியாவில் சொல்லிக் கொண்டிருப்பார். உதாரணத்துக்கு இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி எங்களுடைய பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் என்றால் என்னென்னா, நாங்கள் ஒரு சின்ன விஷயமாக பார்ப்போம். வரவு செலவு திட்டம் என்றால் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான டிசம்பர் மாதம், அதாவது இன்னும் ஏற்கனவே 2 மாதம் போயிருக்குது, நவம்பர் டிசம்பர் மாதத்துக்கு வரையான எங்களுடைய அரசாங்கம் எவ்வாறு பணத்தை செலவழிக்கப் போகின்றது என்பது தான் பாராளுமன்றத்தின் வரவு செலவு திட்டம். ஸோ அந்த வரவு செலவு திட்டத்தை உங்களுக்கு தெரியும், வலிமையாக நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் முன்வைப்பார். இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முன்வைப்பதென்றால் அவர் அதனுடைய அந்த அறிக்கையை இப்போ உங்களுக்கு தெரியும், நான் அந்த வரவு செலவு திட்ட புத்தகத்தை தான் இதில் வைத்திருக்கிறேன். அது ஒரு புத்தகமாக அடித்து தந்திருக்கிறார்கள். ஸோ அதில் இருக்கிற முக்கியமான விடயங்களை தான் நான் பொதுமக்களிடம் போய் சேரணும் என்பதற்காக நான் இதில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கூறுவேன். ஒரு சின்ன சம்மரி. மணித்தியால கணக்காக வரவு செல்ல திட்ட உரை நான் நினைக்கிறேன் காலமே 10:30க்கு ஆரம்பித்தது, 1:15 வரைக்கும் அந்த வரவு செலவு திட்ட உரை நடந்து வந்தது. ஸோ அவ்வளோத்தையும் சிங்களத்தில் இருந்தாலும் தமிழ் மொழியில் மாற்றம் செய்திருந்தாலும் அது அவ்வளவும் கேட்பது என்பது ஒரு இம்பாசிபிளான விடயம். ஸோ அதில் நாங்கள் பார்ப்போம். அந்த இதில் முன்னுரையில், அதை ப்ரிஃபேஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, முன்னுரையில் அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் எங்களுடைய நாடு 2022ஆம் ஆண்டு ஒரு எக்கனாமிக் டர்மோயில், அதாவது என்ன ஒரு பொருளாதார சீரழிவுக்குள்ளே போயிருந்தது, அரசியல் ஸ்திரத்தன்மையற்றிருந்தது. அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஒன்றாக சேர்ந்து தனக்கு வாக்களித்திருந்தார்கள். அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலில் 159 பெரும்பான்மையுடைய மக்கள் தேசிய கட்சி எங்களுக்கு வந்திருக்கிறது என்ற விடயங்களை அவருடைய முன்னுரையிலே சொல்லியிருந்தார். அதோட பணவீக்கம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கிறது. அதோட எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எப்படி கட்டியெடுப்பலாம், டிஜிட்டலைசேஷன் என்று சொல்வார்கள், டிஜிட்டல் மயப்படுத்துவது, அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் உதாரணத்துக்கு வைத்தியசாலை ஒன்றுக்கு போனால் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து வீட்டை ட்ரக்குண்டு நாளைக்கு உங்களுக்கு மறந்து இருக்கிறது வாங்கக்கூடிய கிளினிக் டேட் இருக்கிற என்பது சம்பந்தமாக எல்லாமே
டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்குத்தான் அவர்கள் போட்டிருந்தார். அதில் வரவு செலவு திட்ட கோட்பாடுகள், நான் என்னுடைய புத்தகத்தில் இந்த விழாத்தையும் படம் எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் வாசிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் உள்ளாக வாசிக்கலாம். இந்த வரவு செலவு திட்ட கோட்பாடு என்றால் தாங்கள் கிராமங்களை நோக்கிய பணப்பாய்ச்சல் என்பதுதான் முக்கியமான, அதாவது மக்களுக்கான பட்ஜெட் என்று சொல்லிக்கொண்டால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 85% திருப்திகரமானதாக இருக்கிறது. முக்கியமான கவலை என்னென்றால் வைத்தியர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு, அதாவது உங்களுக்கே தெரியும், இலங்கையை விட்டு போன வருடம் மட்டும் 2000 வைத்தியர்கள் போயிருக்கிறார்கள். ஸோ வைத்தியர்களுக்குரிய எந்த ஒரு நிவாரணமும் இந்த பட்ஜெட்டில் இருக்கவில்லை. அது தவிர மீனவர்கள், முக்கியமாக வடக்கு கிழக்கில் வாழ்கிற மீனவர்கள் சம்பந்தமாக கதைக்கவில்லை. மீன்பிடித்துறை அமைச்சர் ஏதாவது கதைத்திருப்பார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மீனவர்கள் தொடர்பாகவும் எந்த விடயங்களும் இதிலே கதைக்கப்படவில்லை. அதான் அதில் இவர்கள் இந்த வரவு செலவு திட்ட கோட்பாடுகள் பற்றியும், அடுத்தது நடுத்தர கால பேரண்ட பொருளாதார போக்கு, அதாவது இப்போ எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன பிரச்சனைங்கிற நாடு IMF கடனுக்குள்ள உட்படுறதுக்கு அது சம்பந்தமாக இருக்குது. அதுக்கு பிறகு இவருடைய முதலாவது விடயம் என்னென்னா பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி விரிவாக்கல். அதாவது தாங்கள் எப்படி எங்கள் நாடு விலகாலும் இறக்குமதி நாடாகத்தான் இருக்கிறது, ஏற்றுமதி நாடாக மாற்றப் போகிறோம், அதுக்கு இவ்வளவு காசு செலவழிக்க போகிறோம் என்பது அவர்களுடைய இது. ரெண்டாவது முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதி அளிப்பு. அவர் என்றால் ஃபாரின்ல இருந்து எங்களுடைய நாட்டில் வந்து முதலீடு செய்து எங்களுடைய நாட்டுக்கு அந்நிய செலாவணி, அதாவது இங்கேருந்து நாங்கள் பண்டங்களை ஏற்றுமதி செய்யும் போது பணத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த அந்நிய செலாவணியை கூட்டி வருமானங்களை கூட்டுவதற்குரிய தான் இவர்கள் இதிலே போட்டிருந்தார்கள். மூன்றாவது, இலங்கை வந்து கேந்திர முக்கியத்துவம். நாங்கள் இப்போ சின்னலேருந்தே படிக்கிறாங்க, இலங்கை ஒரு இந்து சமுத்திரத்தின் முத்து, பேர்ல் ஆஃப் இந்தியன் ஓஷன் என்று சொல்வார்கள். ஸோ இல்லை அது சம்பந்தமாக எங்களுடைய முக்கியத்துவம் என்ன, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நாங்கள் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையான ஒரு பொறிக்கு இல்லை, மேற்கத்துக்கும் மற்றது இடதுசாரி, அதாவது சைனா சம்பந்தமான கொள்ளைகளுக்கும் இடையில எங்களுடைய நாடு ஆகப்பட்டிருக்கிறது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கார்கள். நாலாவது டிஜிட்டல் பொருளாதார முன்னேற்றம். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ கரன்சியை ஜனாதிபதி அவர் சொல்லியிருந்தார், கரன்சியை வந்து நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், பழைய பேப்பர் மெத்தடில் இருக்கக்கூடாது, அது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். அஞ்சாவது சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தணும் என்றால் அவர் கழிச்சிருந்த முக்கியமான விடயம் வடக்கு மற்றும் எல்லா இடங்கள்லையுமே கிழக்குகள்லையும் சுற்றுலாத்துறையை முன்னேற்றணும் என்று. இது சம்பந்தமாக ஒரு கருத்தொன்றை நான் பொதுமக்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மிகப்பெரிய அரசியல்வாதி, பரம்பரை அரசியல்வாதியாக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், வடக்கிலே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று வரக்கூடாது என்பது சம்பந்தமாக கிழக்கில் பலாலி காணிகள் விடுவிக்கப்படணும். அதில் அவருடைய கைக்கூலி ஒருவர் போய் சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் தெரியும். கிழக்கிலே மக்கள் சீதனம் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், வடக்கிலே அந்த காணி ஆகப்பட்டிருக்கான்னு சொல்லி. ஏனென்றால் சில அபிவிருத்தி நடவடிக்கையின் போது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறது சாதாரணம். இப்போ ஒரு 1-2 பேர் நடக்கப்பீங்க, அப்போ உங்களோட காணியை பிடிச்சான்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் அபிவிருத்தி நடவடிக்கைக்காக காணியில் கையப்படுத்திக்க. உங்களுக்கு தெரியும், தெற்குல அதிவேக நெடுஞ்சாலை போட்டவை, அது மாதிரி கொழும்புல உள்ள பாதைகள் எல்லாத்தையும் பிரிப்பிக்கல சில கடைக்காரர் வந்து போராட்டம் செய்தது. கோத்தபாய இருந்தபடியால் எல்லாரையும் அடித்து தூக்கி எறிஞ்சு இப்போ ஹைவே போடப்பட்டு உங்களுக்கு தெரியும், தெற்குக்கு போராட்டம் 4 மணி நேரத்தில் போயிடலாம். அது 5வது சுற்றுவாரத்தில். ஸோ அவ்வாறு வடக்கிலே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வர வேண்டும் என்பதை கூட விளங்கி கொள்ளாத அரசியல்வாதி முட்டாள்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். காத்திரமான கதை என்னுடைய. ஏனென்றால் வடக்கு வந்து டெவலப் ஆகணும், அங்கே வெளிநாட்டு மக்கள் வரணும், எங்களுடைய வாழ்வு ஸ்டைல் மாறணும், எங்களுடைய கலாச்சாரங்கள் பேணப்படணும், எங்களுடைய கலாச்சார இடங்களை வடிவாக கட்டி வச்சிருக்கணும். நாங்கள் அதை வெளிநாட்டுக்காரர் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஹோட்டல்கள் உருவாக வேணும், இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வரணும். அதுகள் விளங்காத அரசியல்வாதி காணியலை விடுவி என்று சொல்லி கேட்குற அரசியல்வாதி தான் எங்களுடைய அரசியல்வாதிகள். கிளிநொச்சியிலும் வேறு எங்கேயாவது கொண்டே காட்டுகள் போடுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், அம்பாந்தோட்டையிலே கொண்டு போடப்பட்ட அந்த மத்தள விமான நிலையம் இன்று வரைக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ மக்கள் செறிந்து வாழுகின்ற யாழ்ப்பாணம் பலாரி விமான நிலையத்தை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வெளிநாட்டுக்காரர் நேர யாழ்ப்பாணத்தில் வந்து ரங்கோணமாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொருளாதார அபிவிருத்தியின் முதல் 6வது பொருளாதார அபிவிருத்தியின் முதலும்பாக சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அபிவிருத்தி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சிறிய நடுத்தர முதல்களுக்கு, அதாவது முதலீடுகளுக்கு வந்து முக்கியமாக தாங்கள் முன்னேற்றத்துவம் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். மற்றது புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு என்பவற்றை பேணி வளர்த்த. உங்களுக்கு தெரியும், புத்தாக்கம் என்ற சொல்கிறது நாங்கள் என்டர்பிரினர்ஷிப் என்று சொல்லுவோம், தொழில் முயற்சி. அது மாதிரி இனோவேஷன் என்று சொல்லுவோம், புத்தாக்கம். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். யாரோ படித்தவன் இந்த பட்ஜெட்டை எழுதி கொடுத்துருக்கான்னு மட்டும் நல்லா விளங்குகிறது. அதுக்கு 1000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை விட செலவீன முகாமத்துவம் அரசாங்க நிறுவனங்களில் தேவையில்லாமல்
பணங்கள் செலவிடப்படுகிறது என்பதை அவர்கள் முகாமைத்துவம் செய்வதற்காக டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்திருக்கிறார்கள். அது சாதாரணமாகவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம். அரசு நிறுவனங்களை மீளாய்வு செய்தல் உங்களுக்கு தெரியும், இவ்வளவோ அரசு நிறுவனங்களில் ஊழல் நடந்திருக்கிறது. மற்றது அரசு தொழில் முயற்சிகள் நிர்வாக ஆளுநர் இப்போ எங்களோட மேனேஜ்மெண்ட்டை வந்து அவர்கள் நன்றாக முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றது வாகனம் தொடர்பான அரசாங்க செலவினங்கள், அதாவது அவர் ஜனாதிபதி சொல்லியிருக்கார் லக்ஸரி வாகனங்கள் எல்லாம் விற்று தள்ளப்பட வேண்டும். மற்றது தேவையில்லாமல் வாகனங்கள் அரசு வாகனங்களை பாவிச்சு வீட்டை போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். அண்மையில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய வைத்தியசார்ந்த வைத்தியர் அதனுடைய வாகனத்தில் வெளியில் போயிட்டு வந்திருந்தா வீடியோ வந்திருந்தா சம்பந்த பாராளுமன்றத்தில் கேட்போம். 9வது மகளிரின் பொருளாதார பங்களிப்பு ஒத்துழைப்பு. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வடக்கு கிழக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கூட இருக்கிறது. ஸோ அது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதில் ஒரு விடயத்தை நான் சொல்லணும்னா, நான் இது கதைச்சு முடிய எதிர்கட்சியில் அல்ல ஆளுங்கட்சியில் இது அந்த எங்களுக்கு உண்டகாலுக்கு இது முடிந்தா பிறகு நான் இப்போ பாராளுமன்றத்தில் இருந்தால் உங்களுக்கு இதை போட்டு கொண்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே செஷன் நடந்து கொண்டிருக்கு. நான் உங்களை மக்களுக்கு உடனே தெரிவிக்க மாட்டேக்காண்டி போட்டுக்கொள்கிறேன். இப்போ எங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய நான் நேரம் சொல்லல கூப்பிட்டு காய்ச்சார்கள், நீ உண்மையாகவே மண்ணின் மைந்தனடா என்று சொல்லு, யூ ஆர் த சன் ஆஃப் த சோயில் என்று. எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சியிலே வடக்கு மாகாணத்துக்கு இவ்வளவு டெவலப் பண்ண போகிறோம் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லும்போது உன்னுடைய முகம் மட்டும்தான் செந்தளிப்பாகவும் சிரித்த வண்ணமும் கைதட்டிய வண்ணம் இருந்தது என்றால் ஜனாதிபதி செய்கின்ற அவ்வளவு நல்ல விடயங்களுக்கும் நான் எப்போதுமே என்னுடைய பங்களிப்பு இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அடிபாடு போகிறது பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே டிவியில் வந்து போட்டு போய்கொண்டிருக்கும், அடிபாடு போய்கொண்டிருக்கிறது. ஸோ நான் இதை சுருக்கமாக முடிக்கிறேன். அடுத்தது சுகாதாரத்துறை. ஜனாதிபதி இந்த முறை பேச்சிலே ஆரம்பித்த விடயமே சுகாதாரத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நீங்கள் பார்க்க தெரியும் வளமையாக பாதுகாப்புன்ட்டு தான் எல்லாருமே ஒவ்வொரு அரசாங்கமுமே பெருமளவான நிதிகளை ஒதுக்குறது. இந்த முறையில் சுகாதாரத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் ஒரு பெருமளவான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அந்த விடயத்திலே பாராட்டப்படக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குமென்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு தெரியும் பேராதனை வைத்தியசாலை ஆசியாவிலே ஸ்ரீலங்கா ஏஷியன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் கிடைத்தது. நான் அப்போது எம்ஓ பிளானிங்காக இருக்கும்போது நான் தான் அந்த ப்ரெசன்டேஷன் எழுதி கொடுத்து அர்ஜுனத்தில் சார் அவர்களுக்கு சார் ப்ரெசன்டேஷன் செய்யும்போது பின்னால் நின்று கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டிருந்தேன். அது மாதிரி சுகாதாரத்துறையும் அவர்கள் டிஜிட்டல் ஆக்குறார்கள். அதை தவிர கிராமிய மட்ட ஆரம்ப சுகாதார சேவையை மேம்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அள்ளி காசு வரும், அதை பாவிக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொன்னார், இவை எல்லாமே டிசிசி மீட்டிங்கால் எனக்கு தரப்பட்ட இன்புட்கள், அதாவது உள்ளீடுகள். இந்த பணங்கள் சரியாக பாவிக்கப்படுகின்றதை மந்திரிமார்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளவும் என்னை பார்த்து தான் சொன்னார். சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய அரசியல் அவர்களுடைய அரசியலோடு ஒத்துப்போகுது. ஏனென்றால் அது மக்களுக்கான அரசியல். தனிப்பட்ட பழிவாங்கல், போலீஸில் பிடித்து அடைத்தல், அது தவிரவும் எனக்கு பாதுகாப்பு தராமல் தனிப்பட்ட விடயங்களுக்காகத்தான் நான் அவர்களுடைய கொள்கைகளை விமர்சிக்க வேண்டி வந்தது. நான் வந்தால் டிசிசி மீட்டிங் பிழையாகுமோ என்ற பயத்தில் அவர்களுடைய அந்த அரசு என்னை கவலைப்படுத்தியது. ஆனால் அது தவிர அவர்கள் செய்கின்ற எல்லா நல்ல விடயங்களுக்கும் நான் கட்டாயமே சப்போர்ட் கொடுப்பேன். அடுத்தது பெருந்தோட்ட சுகாதார சேவை. உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் சுகாதார சேவையில் பெருந்தோட்டத்துறையை பார்த்தால் முக்கியமாக ஹட்டன், டிகோயா, நோவுட் அந்த இடங்களில் வந்து பெருந்தோட்டத்துறையில் வந்து அந்த லயன்களில் உள்ள மக்களுக்குரிய சுகாதாரத்துகள் மிகவும் குறைவாக. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் செத்து பிறச்சா பிறகு தான் வைத்தியசாலையை போகக்கூடிய எல்லாமே ஒன்று இருக்கின்றாங்க. அது குளிர், அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. ஸோ அதுக்கும் அவர்கள் பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அது விட தொற்று நோய் தயார் நிலை. உங்களுக்கே தெரியும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்றில் எங்களுடைய நாடு தற்சமயம் ஒரு மங்கி வைரஸோ டொங்கி வைரஸோ வருமாக இருந்தால் அந்த வைரஸ்களுக்கான தயார் நிலைக்காக அவர்கள் காசு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை விட ஓட்டிசம் உங்களுக்கே தெரியும், ஃபோனில் கூட எங்களுடைய பிள்ளைகள் முழு நேரத்தையும் ஃபோனிலே செலவழிக்கின்ற நேரம் இருக்கிறது. ஸோ ஓட்டிசம் சம்பந்தமாக அதற்காக அவர்கள் பணத்தில் 200 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை விட அந்த மூளை நரம்பியல் சம்பந்தமான வருத்தப்படுகின்ற குழந்தைகளுக்கும் வந்து அவர்கள் 250 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள். கல்விக்காக பல்கலைக்கழகத்தின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக பாடசாலை உட்கட்டமைப்புகளுக்காக 2500 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை விட பல்கலைக்கழகங்களின் தரத்தினை வளர்ப்பதற்காக 1,37,000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கட்டாயமாக திருத்தியமைக்கப்பட வேண்டிய பல்கலைக்கழகம், அங்கேயும் நாங்கள் கை வைப்போம். அதை விட முன்பள்ளி சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டத்தை செய்திருக்கிறார்கள். அதில் 1000 மில்லியன் ரூபாய் அந்த ஊட்டச்சத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
அதை விட குழந்தை பருவ கல்வி நிலையம் ஒன்று, அதாவது சின்ன மொண்டசிறியை மொண்டசிறி பாடசாலை என்பார்கள், அதற்கு 120 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாடர் கல்விக்காக 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாடசாலை கல்வியினை நவீனமயப்படுத்துவதற்காக 500 மில்லியனை ஒதுக்கியிருக்கிறார்கள். புலமை பரிசில் கிடைத்த மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்காக 780 ரூபா கொடுத்திருந்த கொடுப்பனவை இரட்டிப்பாக மாற்றியிருக்கிறார்கள். 1500 மில்லியன் போயிருக்கிறது. 1500 ரூபாவை அதிகரித்திருக்கிறார்கள். அவர் அதிகரிப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய் இந்த வருடத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நல்லபடியும். அடுத்தது விளையாட்டு பாடசாலைகளை உருவாக்குவதற்காக அவர்கள் பணத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி கற்கிற மாணவர்களுக்காக 200 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறார்கள். மகாபுல புலமை பரிசில் இவ்வளவு பாடசாலை கேம்பஸ் மாணவர்களுக்கு 5000 கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை 7500 ரூபாயாக ஆகியிருக்கிறார்கள். அதை விட உதவித்தொகையில் 4000 இருந்து 6500 ரூபா. நல்லபடியும் பாடசாலைகளையும் கல்விக்காக நல்ல பணம் ஒதுக்கியிருக்கிறார்கள். மருத்துவத்துக்காக பணம் ஒதுக்கியிருக்கிறார்கள். நல்ல விடயம். உயர்நிலை பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பினை தொடர்பான உதவித்தொகை 200 மில்லியன் ரூபாய் போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை விட விளையாட்டு பாடசாலைகளை டெவலப் பண்ணுவதற்காக 500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை விட மிகவும் சிறப்பான விடயம், யாழ்ப்பாணம் நூலகத்துக்காக 100 மில்லியன் ரூபாவும், அதை விட ஏனைய நூலகங்களுக்காக 200 மில்லியனும் கொடுத்திருக்கிறார்கள். அதை விட வலுசக்தி துறையை மற்றது விவசாயம் உணவு பாதுகாப்பு துறையை செய்வதற்காகவும் அவர்கள் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புக்காக பெருமளவான நிதியை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். நிலத்தை உற்பத்திக்கு பயன்படுத்துவது தொடர்பாக 250 மில்லியன், அதாவது தரிசு நிலமாக இருக்கின்ற நிலங்களை உற்பத்திக்காக பயன்படுத்துக்காக 250 மில்லியன். அது தவிர இளம் தொழில் முனைவோர், அதாவது யங் என்டர்பிரினர்ஷிப் என்று சொல்வார்கள், அவர்களுக்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தில் இளம் என்டர்பிரினர்ஸ் யாராவது இருந்தால் அவர்களுக்காக 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாற்பொருள் உற்பத்திக்காக 2500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாசனத்துறை அபிவிருத்திக்காக நான் நினைக்கிறேன் 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே 2 மடு குளங்கள் மீண்டும் மீளமைக்கப்பட்டு வடக்கு கிழக்கிலே தண்ணீர் பிரச்சனை, தீவகங்களிலே தண்ணீர் பிரச்சனைக்காக 2500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்டங்கள் அபிவிருத்திக்காக 500 மில்லியனையும், அது தவிர மற்ற ஏற்றுமதி பயிர்களுக்காக அவர்கள் 200 மில்லியனையும் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை விட சமூக பாதுகாப்பு, அதாவது சிறுவர்கள், பெண்கள், முதியோர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் பெருமளவான பணத்தையும் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை விட நன்னடத்தையில் வைக்கப்பட்டுள்ள குழந்தைகள், அது தவிர சிறுவர்களுடைய ரீஹபிலிட்டேஷன், அதை விட அனாதை சிறுவர்கள் சம்பந்தமாகவும் பெருமளவான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கும் கதைப்பார்கள், தங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று. அவர்களுக்கும் பெருமளவான பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அனர்த்த நிவாரணங்களுக்காக 2.5 மில்லியன் இழப்பீடு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அனர்த்த நிவாரணங்களுக்காக. உள ஆரோக்கியத்துக்காக 250, மென்டல் ஹெல்த்துக்காக 250 மில்லியன், என்னுடைய புத்தகத்தில் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்காக உள ஆரோக்கியத்துக்காக 250 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர உங்களுக்கு தெரியும், அந்த டிஃபரன்ட்லி ஏபிள், அது முந்தி சொல்வார்கள் ஹேண்டிகேப் என்று, அது வசனம் பிழை. டிஃபரன்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுடைய உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதோட புத்தாண்டு காலத்தில் விசேட உணவு சலுகைகள் கொடுக்கறதுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 18வது விடயம், புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அவர்களுடைய முதலீடுகளை, எங்களுடைய டயஸ்போராவாக இருக்கட்டும், முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி வீதம் 1 மில்லியன் ரூபாய் உட்பட்ட பணத்துக்கு 3 வீதம், சாதாரண வட்டியை விட 3 வீதத்துக்கு மேலதிகமாக ஒதுக்குவதாக சொல்லப்படுகிறது. போதைப் பொருளற்ற சமூகத்தை உருவாக்குவதற்காக 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை கைதியருக்கான திறன்களை வளர்ப்பதற்காக, நான் கூட ஒரு 19 நாள் கைதியாக இருந்தனால் 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விடயம். பொது போக்குவரத்து துணை நவீனமயமாக்குவதற்காக மெட்ரோ பஸ்களை கொண்டு வருவதற்காக 3000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புகையிரத துறையை நவீனமயமாக்குவதற்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். விவசாய உற்பத்திகளை ரயிலிலே கொண்டு போவதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவை கடனை அடைப்பதற்காக 20,000 மில்லியன் ரூபாவை, என்றால் ஒரு வருமானம் ஈட்டுகிற துறையாக மாற்றணும் என்பதற்காக தெற்கிலே அந்த 20,000 மில்லியனை கொடுத்திருக்கிறார்கள். அது தவிரவும் வீடு உட்கட்டமை மேம்படுத்தல், அதை கூட ஜனாதிபதி சொன்னார், வடக்கு கிழக்கு தான் இந்த பணம் ஒதுக்குகிறேன் என்று. அதை கூட 3000 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள்.
வடமாகாணத்தில் முக்கியமாக கேளுங்கள், வடமாகாணத்திலே உள்ள கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்களை ஒதுக்குவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலத்துக்காக 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் சிறந்த விடயங்கள். பிராந்திய அபிவிருத்தி இவ்வாறு கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும்தான். மாவட்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் நடப்பதற்காக 2000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணம் கைவிடப்பட்டிருக்கிறது. சாணக்கியன் அவர்கள் தான் இப்போது பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் அடிபட்டு பெற்றிருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே தமிழனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போகிற டிசிசி மீட்டிங்களே அடிபட்டு பெற்றிருக்கிறோம். எங்களுடைய கஷ்டப்பட்டு எடுக்கிற பணத்தை தயவு செய்து முழுவதுமாக இந்த முறை நான் சகல ப்ரொஜெக்டுகளும் எடுக்கப்பட்டு மானிட்டர் பண்ணப்படும் என்பதை உங்களுக்கு அன்புடன் சொல்லித் தருகிறேன். அரசியலில் இருக்கும் வரை மக்களுக்காக போராடுவேன். அதை விட உங்களுக்கு தெரியும், ரசாயன பொருள் உற்பத்திக்காக முக்கியமாக எங்களுடைய ஆணையரவு ரசாயன அதுக்காக 5 கைத்தொழில் பூங்காக்கள் உப்பளங்கள் என்பவற்றைக்காக 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வாகனம் மற்றும் ரப்பர் உற்பத்திக்கு தனியான கைத்தொழில் பேட்டைக்காக 1500 மில்லியன் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே அவர்கள் 5000 மில்லியன்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை விட சொலிட் வேஸ்ட் உங்களுக்கு தெரியும், போதனா வைத்தியசாலை கழிவுகள் எரிக்கப்பட்டு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அப்படியானவற்றுக்காக அவர்கள் 750 மில்லியனையும், அதை விட யானை மனித முரண்பாட்டை குறைத்தல் மற்றும் வனப்பத பாதுகாப்பு முயற்சிகள் தொடர்பாக 1050 மில்லியன் ரூபாவையும், நீர்மூலங்களை அதாவது டேம்ஸ் கிளீன் பண்ணுவதற்காக எக்கச்சக்கமான பணம், அதாவது அவருடைய பணப்பாய்ச்சல் கிராமப்புறம் நோக்கி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை விட கணக்கு விடயங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிதிச்சந்தை அபிவிருத்தி, பொதுத்துறை சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக கதைக்கோணும். 8500 ரூபா சம்பள அதிகரிப்பு அரசாங்க ஊழிய அடிப்படையிலிருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல விடயம். அதை விட தனியார் துறையில் சம்பள அதிகரிப்பு 2025 ஏப்ரலிலிருந்து 27,000 ரூபா இருந்தது. 30,000 தனியார் துறை சம்பள அதிகரிப்பை செய்திருக்கிறார்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள மீளாய்வு 1700 ரூபாயாக செய்திருக்கிறார்கள். நல்ல விடயம். அதை விட அரசு துறை ஓய்வூதியங்களுக்காக 10,000 மில்லியன் ரூபாவை செய்திருக்கிறார்கள். சட்ட மறுசீரமைப்புக்காக அவர்கள் பெருமளவான பணத்தை அதில் போட்டிருக்குது பின்னணைப்பாக. அதன் பிறகு இந்த உண்மையான இந்த பட்ஜெட் ஸ்பீட்லேயே சமரி என்னவென்றால், திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் எதிர்பார்த்த ஒரு மக்கள் எதிர்பார்த்த ஒன்றை அரசாங்கம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த பட்ஜெட்டிலே உள்ள குறைபாடு என்னவென்றால், வைத்தியர்கள் வெளியேறுவதையும் வடக்கு கிழக்கில் மீனவர்கள் சம்பந்தமாகவும் எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் அது சம்பந்தமாக கதைக்கவில்லை. ஸோ அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். நாங்கள் கதைத்துக் கொள்வோம். இவ்வாறான பாராளுமன்றத்தில் அன்றன்று நடக்கிற விடயங்களை முழு சமரியுமாக என்னுடைய முகப்புத்தகத்திலே போட்டுக்கொள்வேன். என்னுடைய யூடியூப்பில் போடுவேன். தயவு செய்து உங்களால் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய அதை ஷேர் பண்ணி மற்ற பொதுமக்களுக்கும் இதனை போய் சேர கூடிய வகையில் எனக்காக ஏதாவது செய்யுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.